பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட எலியா தமிழ் கிறிஸ்டின் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதன் மூலமாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஒளிபரப்பு செய்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு வரீங்க. இது மாத்திரம் இல்லை, கர்த்தர் அதன் மூலமாக உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு வருவதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எந்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்ம ஆராதிக்கிற தெய்வம் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பவர் ஆஃப் காட். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இன்றைக்கு நம்முடைய தெய்வத்தை நம்ம சொந்த இரட்சகராக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவரை தேவன் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாராம். வல்லமையினால் அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாராம். தம்முடைய வல்லமையினால் அவர் செய்ய முடியாத அற்புதங்கள் இல்லை, அதிசயங்கள் இல்லை. இயேசு இந்த பூமியில் மனிதனாய் வாழ்ந்தபோது தம்முடைய வல்லமையினால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் அவர் செய்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு, தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு, தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு வல்லமையினாலே அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள் எப்பவுமே நம்முடைய தேவனை பல கோணங்களில் நம்ம பார்க்கிறோம். அதில் நம்ம அதிகமாய் பார்க்க வேண்டியது, நான் ஆராதிக்கிற தெய்வம் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவ்வளோ பெரிய வல்லமையுள்ள தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறபடினால எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா, என் சூழ்நிலை மாறாதா, எனக்கு ஒரு என் தேவை சந்திக்கப்படாதான்னு கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய தேவன் வல்லமையாக இருக்கிறபடினால அவர் எப்போ செய்யணும், எப்படி செய்யணும்னு அவர் எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்தவர். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் மிகப்பெரியவர், வல்லமையுள்ளவர் என்பதை அவரையே நம்ம நினச்சி, அவருடைய வார்த்தையை நம்ம நினைத்து கொண்டிருந்தால் சரியான நேரத்தில் நமக்கு அவர் அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, வேதத்தில் அவர் ஒரு தெய்வம். அவர் மனிதனாய் வாழும்போது தம்முடைய வல்லமையினால் அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், நன்மைகள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் ஏராளம். இதையெல்லாம் அவர் எப்பொழுதும் பிதாவோடு கூட இருந்தபடியினால் பிதாவாகிய தேவனை வல்லமையினால் நிரப்பினார். வல்லமையினால் அநேக அற்புதங்களை செய்தார். நீங்கள் மார்க் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை, உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். 30ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டாள். இங்கே பாருங்கள், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையினால் அவர் செய்த மிகப்பெரிய ஒரு அற்புதம், மிகப்பெரிய ஒரு அதிசயம். இந்த வேத பகுதி நமக்கு தினந்தோறும் வாசிக்கிறோம். நல்ல பழக்கப்பட்ட ஒரு வேத சம்பவம். 12 வருடமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டாள். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்து 26ஆம் வசனத்தில் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது 27ஆம் வசனம், அவளை இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தையாவது தொட்டால் குணமாவேன் என்று அவள் இயேசுவினிடத்தில் அவள் வந்தாள். இயேசுவினிடத்தில் வந்த அவளை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையினாலே மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை, மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை அவளுக்கு செய்தார். அந்த வல்லமையினால் மிகப்பெரிய அற்புதம் என்னென்னா, 12 வருஷமாய் அவளை வேதனைப்படுத்தி கொண்டிருந்து கண்ணீர் வடிக்க வைத்திருந்து வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், எதிர்பார்த்த விடுதலை இல்லாமல், சுகம் இல்லாமல், அநேக நாளாக நித்திரை இல்லாமல் கண்ணங்கி கொண்டிருந்த அவள் வாழ்க்கையில் என் இயேசு
தம்முடைய வல்லமையினாலே ஒரு அற்புதம் அவருக்குள்ளேருந்து வல்லமை புறப்பட்டு 12 வருடங்களாய் இருந்த அவருடைய பிரச்சனையை ஒரு சனப்பொழுது மாற்றினார். இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் கூட எனக்கு கூட பல நாளாக பல வருடங்களாக நான் சில பிரச்சனையில் இருக்கிறேன். மை மாந்திரிகத்தினால, செய்வலையினால, பில்லி சூனியத்தினால, கடன் பிரச்சனையினால, குழந்தை இல்லாமையினால, வேலை இல்லாத தடையினால, திருமண தடையினால நான் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா? பிரியமானவர்களே, நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால அவர் நமக்கு அற்புதம் செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறார்? இந்த நாளில் கூட அவர் தம்முடைய வல்லமையினாலே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். நிச்சயமாக தம்முடைய வல்லமையினாலே உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். ஏன்னா ஏசையாங்கிற ஒரு ஊழியக்காரர் இப்படியா சொல்கிறார். ஏசையா 9:6 நம்ம வாசிச்சனா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் மேலுள்ளது, அவர் நாமம் அதிசயமானவர், வல்லமையுள்ள தேவன். அவரை குறித்து சொல்லுகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லமையுள்ள தேவன், பவர் ஆஃப் காட். அவ்வளோ பெரிய தேவன் இருக்கிறவரையில் நான் எதிர்பார்க்கிற இந்த அற்புதத்தை எனக்கு செய்யாமல் இருப்பாரா? நான் ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த காரியத்தை எனக்கு செய்யாமல் இருப்பாரா? நிச்சயமாக செய்வார். ஏற்ற வேளையில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். என் தேவன் எப்படி அதை உங்களுக்கு செய்ய போகிறார்? தம்முடைய வல்லமையினால் செய்ய போகிறார். ஏற்ற வேளையில் சரியான நேரத்தில் உங்களுக்கு அவர் அற்புதம் செய்வார். நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கானா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசமே மாற்றினார், சரியான நேரத்தில் அற்புதம் செய்தார். இன்றைக்கி கூட நீங்கள் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், அதிசயத்தை எதிர்பார்க்கலாம். தம்முடைய வல்லமையினால் அவர் செய்த பிடிக்க போகிறார். மனுஷனால் கூடாதது தேவனால் நிச்சயமாய் கூடும். என்னை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாளில் கூட நீங்கள் தம்முடைய வல்லமையினால் எனக்கு செய்ய போகிறார் என்று கர்த்தரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற எதிர்பார்க்கிற காரியங்களில் வல்லமையுள்ள தெய்வம் உங்களுக்கு செய்து நீங்கள் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான காரியங்களை செய்ய போகிறார். நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபித்து ஆண்டவர் நாமத்துக்கு நாம் மகிமை செலுத்தலாம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த அன்புள்ள ஆண்டவரே, அருமையான எங்கள் யூடியூப் சேனல் மூலமாக உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே கேட்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா, என் சூழ்நிலை மாறாதா என்று கலங்கி கொண்டு வேதனையோடு கூட ஆண்டவரே இந்த கர்த்தருடைய வார்த்தையை பார்த்த உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் அன்றைக்கு தம்முடைய வல்லமையினாலே ஆண்டவரே அந்த ஸ்திரீக்கு அற்புதம் செய்தவர். ஆண்டவரே இன்றைக்கு இப்பொழுது இந்த வசனத்தை கேட்டவர் ஒவ்வொரு வரைக்கும் அவளுக்கு என்ன அற்புதம் தேவைப்படுகிறதோ, என்ன அதிசயம் தேவைப்படுகிறதோ, என் தேவன் தம்முடைய வல்லமையினாலே செய்வீராகப்பா. ஆண்டவரே அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை தம்முடைய வல்லமையினாலே செய்வீராக. அவர்கள் விரும்புகிற காரியத்தை தம்முடைய வல்லமையினாலே செய்வீராக ராஜா. பல நாளாய் காத்து கொண்டிருக்கிற காரியத்தை தம்முடைய வல்லமையினாலே செய்து அவர்களை உமது நாமத்துக்கு மகிமை வர பண்ணுங்க. நீர் அவர்களுக்கு அற்புதம் செய்ததற்காக ஸ்தோத்திரம், அதிசயம் செய்ததற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.